அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 14/6/2025 வைகாசி மாதம் 31 சனிக்கிழமை. திருத்திகை திதி பகல் 3:47 வரை, பின்பு தேய்பிறை சதுர்த்தி. உத்திராட நட்சத்திரம் இரவு 12:22 வரை, பின்பு திருவோண நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். சங்கடகர சதுர்த்தி விரதம், விநாயகர் வழிபாடு மிக மிக நல்லது. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைய சுப உரைகள் காலை 7 முதல் 8 வரை, பகல் 10:30 முதல் 12 வரை, மாலை 5 முதல் 7 வரை, இரவு 9 முதல் 10 வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10 சந்திரன், 11 ராகு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். ஜென்ம ராசியில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடைய முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மிக மிக நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2 குரு, 9 சந்திரன், 10 ராகு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். சனி 11 சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். கடந்த 2 நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் இன்றைய நாளில் குறைந்து மன நிம்மதி ஏற்படும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். சக ஊழியர்களால் இருந்து வந்த இடையூறுகள் எல்லாம் தற்போது குறையும். முருக வழிபாடு மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3 செவ்வாய் கேது சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள் என்றாலும், அட்டமஸ்தானத்தில் சந்திரன் இன்றைய நாளில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இன்று முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எந்த ஒரு செயலிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய இடையூறுகள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் நிதானத்தோடு இருப்பது, தூர பயணங்களை தள்ளி வைப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, சமசத்தமஸ்தானமான 7 சந்திரன், 10 சுக்கிரன், 11 சூரியன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தற்போது கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உடன் இருப்பவர்களிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது விலகி மன நிம்மதி ஏற்படும். இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன், 10 சூரியன், 11 குரு புதன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு.
தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. உங்களது கோபத்தை குறைத்துக் கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறலாம். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன், 10இல் புதன் சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டியதை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. பேச்சில் பொறுமையோடு இருக்க வேண்டும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வீண் பேச்சை குறைத்துவிட்டு உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6இல் சனி, 9இல் குரு புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் 4ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சற்று சாதகமற்று இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்புகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் உங்கள் மீது பழிச்சொற்களை சொல்லலாம் என்பதால் சற்று நிதானத்தோடு பொறுமையோடு செயல்படுவது நல்லது. முடிந்தவரை வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன், 10இல் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த இடையூறுகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சற்று கவனத்தோடு செயல்பட்டால் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். இன்றைய நாளில் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன், 6இல் சூரியன், 7இல் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சுக்கிரன் 5இல் இருப்பதால் பெண்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 3இல் சனி, 4இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சனி, 4இல் சூரியன், 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் அலைச்சல் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். தொழில் வியாபாரத்தில் உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மிக மிக நல்லது. மீன ராசி நேயர்களே, இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு 3இல் சூரியன், 11இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு.
கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் சற்று சாதகமாக இருக்கும். உடனிருப்பவர்களால் ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு சில முன்னேற்றம் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். பொதுவாக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது, கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.